ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமதி ஹெல்தி ஃபுட்ஸ். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி நான் காலையில் என்னெல்லாம் பண்ணேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, மதியானம் லஞ்சுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன கொடுத்து விட்டுருக்கேன், ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாமே உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனல் சுமதி ஹெல்தி ஃபுட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் குடமிளகாய் கறியும் பண்ண போகிறேங்க. அதுக்கு குடமிளகாய், தக்காளி, பல்லாரி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு கறி பண்ணுறதுக்கு. இங்கே வெள்ளரிக்காய், முட்டைக்கோஸ், கேரட் எல்லாமே வெஜிடபிள் சாலட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிம்பிள் சாலட் பண்ணுவேங்க. அப்புறமா வாழைக்காய் புட்டுக்கு வாழைக்காய் நல்லா அவிச்சிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அப்புறமா 2 பச்சை மிளகாய், பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே சாம்பாருக்கு பல்லாரி, தக்காளி, கத்தரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், கொஞ்சோண்டு குடமிளகாய் எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு அரைச்ச சாம்பார் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் அரைச்சி விடுறதுக்காக உரிச்சு வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இங்கே பருப்பை வச்சு வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு அவிச்சு வச்சுருக்கேன். 3 விசில் போட்டு. இங்கே சாதம் வெந்துருச்சு. இப்போ சாதம் வடிச்சிக்கலாம். செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நல்லா நாள் நைட்டே அடுப்பெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு படுத்து வச்சு காலையில் எழுந்திரிச்சி நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு குளிச்சுட்டு வேலை கடகடான்னு பண்ணியிருக்கேன். என்னென்னலாம் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி அரைச்சி சாம்பாரும், உருளைக்கிழங்கு மசாலா கறி அண்டு வாழைக்காய் புட்டு பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இப்போ நம்ம குடமிளகாய் கறி பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருஞ்சீரகம் மட்டும் சேர்த்துருக்கேன் ஸ்பைசஸ்க்கு. 2 பல்லாரி வெங்காயம், 3 தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கலாம். இது சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பரோட்டா, நானுக்கு கூட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைடு அந்த பருப்பு அவிஞ்ச பருப்பு நல்லா கடைஞ்சி வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். இங்கே சாம்பார் ப்ரிப்ரேஷன் இன்னொரு அடுப்பில் போட்டுடலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன் காய்கறி வதக்கிறதுக்காக. வதக்கிறக்கூடிய காய்கறி பார்த்திங்கன்னா குடமிளகா, பல்லாரி, தக்காளி, பச்சை மிளகா இது மட்டும் ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்கணும், ரொம்ப வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அது கூடவே கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இங்கே நல்லா மசிஞ்சு வரணும். இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு வந்துட்டு இப்போ இதை ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது இருக்கட்டும். சாம்பாருக்கு லைட்டாக வதங்கினா போதும். லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3/4 கப் அளவுக்கு வெறும் தண்ணி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி இப்போ சேர்க்க வேண்டாம். நல்லா காய் அரை வேக்காடாக வெந்ததுக்கப்புறமா புளி கரைச்சி விட்டால் போதும். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், அவரைக்காய் அதெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். இந்த காயெல்லாம் வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை அவிய விட்டுறலாம். இங்கே வாழைக்காய் புட்டுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். அது நல்லா கடுகு வெடிக்கட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். சாம்பாருக்குமே இந்த காய் வந்துக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போடுங்க. நல்ல வாசமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு நல்லா வெடிஞ்சதுக்கப்புறமா வாழைக்காய் புட்டுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பல்லாரி வெங்காயம், கண்டிப்பாக கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கேஸ் ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் இருக்கும் வாழைக்காய்க்கு. லைட்டாக வதக்கிக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கணும். பல்லாரி வெங்காயம் எல்லாமே நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். பச்சை மிளகாவுமே சேர்த்து வதக்கியாச்சு. சிலர் வத்தல் போடுவாங்க, அது கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால் பச்சை மிளகாவே போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ துருவி வச்சுருந்து அந்த வாழைக்காய், அவிச்ச வாழைக்காய் துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு பொடி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா ஒயிட் கலரில் இருந்தால் நல்லா அந்த வாழைக்காய் புட்டு சூப்பராக இருக்கும். இப்போ சாம்பாருக்கு நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி போடுதேன். உங்கள் காரத்துக்கு தக்கனவோ குவான்டிட்டிக்கு தக்கன நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கோம். ஆல்ரெடி பருப்புலேயுமே நம்ம மஞ்சள் பொடி சேர்த்து தான் அவிய வச்சுருக்கோம். இப்போ இது நல்லா வேகட்டும். அரைவேக்காடு வெந்துட்டு இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதையுமே கரைச்சி உள்ளே சேர்த்துட்டு நம்ம அவிச்சு வச்சுருந்த பருப்பை அந்த தண்ணியோடையே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு கொதி வரட்டும். வாழைக்காய் ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம எல்லாமே வேக வச்சு தான்
நம்ம வந்து வாழைக்காவை துருவி வச்சுருக்கோம். இப்போ கொஞ்சமாக தேங்காய் பூ மட்டும் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக. விருப்பப்படுறவங்க வந்து கொஞ்சமாக இஞ்சி வந்து அந்த தாளிக்கும் போதே போடுவாங்க. இஞ்சி துருவி போட்டுக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். டைஜஷனல் ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து புளிக்குழம்பு, வெந்தய குழம்பு, வத்த குழம்பு, சாம்பாருக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே வந்து நம்ம குடமிளகா கறி பண்ணுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். பெருஞ்சீரகம் மட்டும் தாளித்து விட்டுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. கரிஞ்சிடாமல் சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நான் வந்து அந்த பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் அதை சேர்த்துட்டேன். அதாவது நான் வந்து குடமிளகா வந்து லைட்டாக ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கிடுவேன். சப்போஸ் சிலருக்கு வந்து வதக்காமல் அப்படியே போட்டுருவாங்க. அப்படி போடணும்னு நினைக்கிறவங்க அந்த பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. லைட்டாக வதங்கட்டும் அந்த குடமிளகா அந்த எண்ணெயில். வதங்கினதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா அவிச்சிட்டு 1-2 மசிச்சுட்டு உள்ளே சேர்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வத்தல் பொடி வந்து 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன். காரம் கம்மியாக இருந்தால் இந்த இதுக்கு நல்லாயிருக்கும். காரம் ஜாஸ்தியாக இருந்தால் குடமிளகா கறி வந்து அவ்வளோவா சூட்டபுளாக இருக்காது. கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜஸ்ட் 1 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்கட்டும். ஆல்ரெடி நம்ம எல்லாமே வேக வச்சு தான் அரைச்சிருக்கோம். குடமிளகா வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். குடமிளகா கறி ரெடி ஆகிட்டு ஃபைனலாக அது லைட்டாக கொதிக்கட்டும். கொஞ்சமாக ஜீனி மட்டும் சேர்த்துட்டு இறக்கிடுங்க. நல்ல ஒரு அந்த புளிப்பு, அந்த காரம், அந்த இனிப்பு எல்லாம் சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜீனி அல்லது வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. குடமிளகா கறி சூப்பராக ரெடி ஆகிட்டு இந்த சைடில் வந்து நான் பூரி போட ஆரம்பிச்சிட்டேன். காலையில் வந்து பூரி, குடமிளகா கறி. என் பையன் யாரோ ஸ்கூலில் பூரி கொண்டு வந்ததை பார்த்துட்டு பூரி வேணும்னு சொல்லிகிட்டு இருந்தான். அதனால் அவனுக்காக இன்றைக்கி பூரி போட்டாச்சு. பூரி பாருங்கள், நல்லா புஷ்னு நல்ல உப்பலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு வந்து கொஞ்சமாக அதாவது கோதுமாவை கூட ரவை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, லைட்டாக ஜீனி டேஸ்ட்டுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. நல்லா ரவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு தேய்ச்சி போட்டோன்னா நல்லா புஷ்னு சூப்பராக வரும். நான் இன்னொரு நாளைக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். பூரி போட்டு அவங்க சாப்பிட்டுட்டு இருக்க சமயத்தில் நான் மற்றதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஹாட் பாக்ஸில் வைக்கும்போது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே சும்மா ஓப்பனில் தான் வைக்கிறேன். அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்றதுனால ஹாட் பாக்ஸ்லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போனேன். மூடி போட்டுறாதீங்க. அங்கே சாம்பாருக்கு வந்து தேங்காய், ஜீரகம், வெள்ளைப்பூடு, கொஞ்சம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க. இது வந்து அரைச்ச சாம்பார்ன்றதுனால வெங்காயம் நிறையா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரைச்சிட்டு சாம்பார் கொதி வந்துட்டு இருக்கையிலே உள்ளே சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கொதிக்கக்கூடாது. கொஞ்சமாக லைட்டாக ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிடணும். ஆல்ரெடி காய் எல்லாமே நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் அரைச்சி விடணும். இப்போ தாளித்து விட்டுட்டு இப்போ சிம்மில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக மல்லி இலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை கிள்ளி போட்டுக்கோங்க. நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வச்சுட்டு நாளைக்கு இதை சூடு பண்ணி சாப்பிடும்போது இந்த சாம்பார் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதில் விருப்பப்படுறவங்க வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கிடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி சாம்பார் பொடி சேர்க்கல. ஒரு சில நாள் நானுமே இதில் சாம்பார் பொடி சேர்த்துக்கிடுவேன். கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கோங்க. கொதிக்கும் போது எப்போதுமே கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. அங்கே வந்து நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து அதை தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா தாளிக்கும் போது சாம்பாருக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி போடுங்க. நிறையா கட் பண்ணி போட்டோன்னா நல்லா ஸ்மெல்லாக சூப்பராக இருக்கும். ஒரு வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சமாக காயத்தூள் சேர்த்துக்குவேன். கொஞ்சமாக கறிவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். இந்த சாம்பாருக்கு வந்து நல்லா அந்த உருளைக்கிழங்கு கறி அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் காரமாக வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட சாம்பார் வந்து நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டு தேங்காய் சேர்த்துருக்கோன்றதுனால ஒரு கொதியிலே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளித்து கொட்டியாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஃபைனலாக உப்பு செக் பண்ணிக்கோங்க. நான் உப்பு செக் பண்ண எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். சாம்பார்லேயே அரைச்ச சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுலேயும் எல்லா காய்களையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும்போது இன்னும் அந்த சாம்பாருக்கு வந்து டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும். ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன், அதை சொல்ல மறந்துட்டேன். அது கேமராலேயும் கேப்சர் ஆகலை. சாம்பார் வைக்கும்போது ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு கறி பண்ணுறதுக்கு எண்ணெய் சூடாக்கிக்கிட்டு இருக்கோம்.
ஒரு தக்காளி, ஒரு பல்லாரி வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 3 உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சிட்டு மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ கடுகு, உளுந்து, ஜீரகம் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் போல் ஜீரகம் போதும். இது நல்லா வெடித்து வரட்டும். இது வந்து ரசம் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த உருளைக்கிழங்கு கறி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி பூரிக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, அப்புறமா காயப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ பல்லாரியும் தக்காளியும் சேர்த்துடலாம். இந்த பல்லாரியும் தக்காளியும் வந்து நல்லா வதங்கி வரணும். தக்காளியோட தொளி வந்து கலண்டு போகிற அளவுக்கு நல்லா மசிஞ்சு வரணும். நம்ம வந்து நார்மலாக உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணுறதுக்கு வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அப்படி உருளைக்கிழங்கு போடுவோம். இது வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் வத்தல் பொடி. இது பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அந்த தக்காளி பழத்தை எல்லாம் நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தொலியெல்லாம் கலண்டு வருது பாருங்கள். நல்லா மசிஞ்சு வந்துடணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம அவிச்சு மசிச்சு வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு எல்லாமே உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா சப்ஜி மாதிரி சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த மசாலா வந்து உருளைக்கிழங்கு கூட சேர்கிற மாதிரி. நம்ம இன்னும் உப்பு சேர்க்கலை. ரொம்ப குயிக்காக எதுவுமே பண்ணி முடிச்சிடலாங்க. இப்போது தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சமாக ஜீரகத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், போடணுன்னா போடலை. ஆல்ரெடி நம்ம ஜீரகம் போட்டிருக்கோம். நான் வந்து ஜீரகத்தூளும் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். ப்ளஸ் நல்ல வந்து உருளைக்கிழங்கு கேஸ் ப்ராப்ளம் எதுவும் வராமல் தடுத்துக்கிடும். கொஞ்சமாக மல்லி இலை ஃபைனலாக போட்டுட்டு கிள்ளி போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை எல்லாம் போய் உருளைக்கிழங்கு நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாம்பாருக்கும் ரசம் சாதத்துக்குலாம் ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சமையல் எல்லாமே முடிஞ்சிட்டுங்க. இன்றைக்கி மதியத்துக்கு நல்லா அரைச்சி விட்ட சாம்பார், சுட சுட சாதம் வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே சாம்பார் வச்சாலே எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கலாம். நல்ல பூவாக உதிரியாக வாழைக்காய் புட்டு, அப்புறமா உருளைக்கிழங்கு மசால் கறி வச்சாச்சு. ரொம்ப யம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். மீதம் இருந்தால் கூட அப்படியே சப்பாத்திக்கு வச்சுக்கலாம். இல்லைனா சப்பாத்திக்கு உள்ளே நல்லா இதை மசிச்சுட்டு ஸ்டஃபிங் மாதிரி வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறமா டிஃபன் பாக்ஸுக்கு வந்து கொடுத்து விட்றதுக்கு அப்பளம் பொரிச்சிருக்கேன். இந்த சாலட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடுவேன். அதாவது ஒவ்வொரு நாள் நம்ம இஷ்டத்துக்கு நல்லா பண்ணிக்கலாம். எல்லா காயுமே இருக்கும்போது இந்த மாதிரி நான் கட் பண்ணேன்னா கேரட்டை வந்து நல்லா ரவுண்டாக கட் பண்ணியிருப்பேன். இது ஹஸ்பண்ட் பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்சமாக சாட் மசாலா, மிளகுத்தூள், ஜீனி, உப்பு, கொஞ்சமாக ஜீரகப்பொடி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி. எதுவுமே அதிகமாக சேர்த்துடக்கூடாது. உப்பு எல்லாமே கம்மியாகவே இருக்கணும். அந்த காய்கறியோட டேஸ்ட்டு தான் நல்லா தூக்கலாக இருக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்த்துக்கல. கொஞ்சமாக 2 ட்ராப்ஸ் அளவுக்கு லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துருந்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் தக்காளி சேர்த்துக்கலாம், நீங்கள் குடமிளகா சேர்க்கலாம், மல்லி இலை சேர்க்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் சிம்பிளாகவே வச்சுட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். அந்த சாலட் வந்து சாப்பிட்றதுக்கு செஞ்சு வச்சுட்டோன்னா குழந்தைங்க எடுத்து சாப்பிட்டுக்கிடுவாங்க. இதே தான் நான் லஞ்ச் பாக்ஸுக்கு அடைச்சி கொடுத்துருக்கேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா காலையில் உள்ள பூரி மாவு வந்து மீதி இருந்துச்சு. அதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு புது ரெசிபி ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. இது வந்து வியாழக்கிழமை நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.